எடு நீ எடு ரைட் எடுத்தாச்சு. பளிச்சுன்னு இருக்கு. அடிக்க அடிக்க உன் முகம் க்ளீனாக தெரியுது அதில். ஆமாம், அப்படி இல்லை, அவங்க வீட்டில் காட்டுறதுக்கு. நான் சும்மா இல்லாமல் வண்டியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு சூப்பர், அழகாக அடிக்கப்பா. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது தொழில் படிக்கிறது. நீ ஏற்கனவே பெரிய பெயிண்டராக இருப்பேன் எனக்கு. அடி அடி இதில் அடி, அதுக்கு நேரம் கிளடி, நீ அடித்த கோட்டிலே கிளடி. சூப்பராக அடிக்க. நீ ஒவ்வொரு ட்ரிப் அடிக்கும்போது முதுகு அவ்வளோ தூரம் அசையப்படுது. பார்த்து பார்த்து தெளிவாக இருக்கு. அதே அப்படி அடி, அதான் தண்ணி தெறிக்கக்கூடிய இடம். ஆமாம், வேலை பார்த்தோம், சொந்த தொழில். அழகா இருக்கு. உண்மையிலே நீ தான் அடிச்சியான்னு யாருனாலும் கேட்பாங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கு. அந்த மஞ்சள் இருந்து இந்த மஞ்சள் தான் பழிச்சுட்டு இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. தூத்தல் விழுது டக்குன்னு இழுப்பு போன ஒரு 10 இழுப்பு. கரெக்டு கரெக்டு. அடுத்து புது வண்டி தானே, இதுக்கு பேர எவன் வாங்க தானே அவன் அடிப்பான். நம்ம புதுசு தான் இறக்கணும். ஏன்னா காலம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீனே ஆச்சரியப்பட, நீனா அப்படி அடிக்கிற அப்படிங்கிற அடிக்க அடிக்க எவ்வளோ தெளிவாக இருக்காரு. நீ இங்கே அடிக்கும் போது இந்த பச்சையாக இருக்கிறது இங்கே மஞ்சள் கொடுக்கறதும் க்ளீனாக தெரியுமா. சூப்பர் தெளிவாக இருக்குது. முன்னாடி அடிக்கடி வீடியோ தான் போடுவோம்மா கிருஷ்ணகுமார், அப்படி வீடியோ போடுவே முன்னாடி. இப்போ உண்டா? இப்போ 2 நிமிஷத்தில் கட்டாயிரமா ஆட்டோமேட்டிக்கா இங்கே 2 ஏழில் சாணாலே கருப்பாயிடுது. ஓடு 2 நிமிஷத்துக்கு மேலே அவளுக்கு அலோட் கிடையாதோ. சூப்பர் தெளிவாக இருக்கு. வண்டி கடிக்காம தலைக்கு ஒரு கருப்பு டை போட்டோன்னு இதில் வந்து பழிச்சுட்டு இருக்கும். டை அடிப்பியா? என்ன செய்யுது? அடிக்கிறதுனால என்ன இருக்குது? முடி வெட்டு அன்னைக்கு கூட 50 ரூபா. டைக்கு தானே துட்டு கொடுக்க போகிறேன், அடிக்க ஃப்ரீ தானே அடிக்கான். இயற்கை டை இருக்குது. நான் ஒரு கடையில் 300 ரூபா எடுத்து முடி வெட்டுதேன். சேவ் பண்ணி முடி வெட்டி டை அடிக்க 300 ரூபா. உனக்கு 200 ரூபா தான் வாங்குவேன். சூப்பராக இருக்குது. சரி, மேகத்துக்குள்ளே இருக்க சூரிய ஒளி கீழே தெரியுதப்பா அந்த பெயிண்டில். ஃப்ளாட்டுக்கு இல்லை, இந்த இடத்துல அவ்வளோ கிளார் அடிக்குது செல்லில். மேலே உள்ள வெளிச்சம். வேறு இருக்காமல் பெயிண்ட்டு இருக்கிறத மட்டும் அடி ப்ரெஸ்ஸை கழிக்கலாம். ரைட்டு. இன்னும் இதில் தொட்டுக்கிட்டு இந்த டீசல் டேங்கு நேரம், டீசல் டேங்கு அந்த கருப்பை தெரிவிற அதில் அதே தான். அது கலர் மாறு பச்சை மஞ்சள் கலர் ஆகட்டும். அதான் கொஞ்சம் குனிஞ்சு அடித்தானா அதுலேயும் மேலே தள்ளி அடிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் குனிஞ்சா அப்படி தொட்டு ராகு பார்ப்போம் கேப் இல்லாமல். ஓ இருக்கட்டே, ப்ரெஸ்ஸை மட்டுமா ராகு, அவ்வளோதானே. தொழில் தெரிஞ்ச மாதிரி. அங்கே வரைக்கும் சூப்பர். காலையில் கூட இப்படி இல்லையா? இப்போ 12 மணிக்கு வேலை. இப்போ வெளிச்சத்தை பற்றி எப்படி வெயில் அடிக்க, சூரிய ஒளி க்ளீனாக அடிப்போம். மேலே இருந்து அடிக்க வெளிச்சம் தெரியுதா? இங்கே தள்ளி இருந்து பாரு, இந்த பாடியில் போட்டு க்ளீனாக இருக்கா. கட் பண்ணிடுமா பாரு எப்படி இருக்குது அந்த வெளிச்சம் தெரியுதா? மேலே உள்ள வெளிச்சம் பெயிண்ட் சுத்தமாக இருக்குது. போகும்ல ரைட்டு. கையை காட்டிக்கோ. ஹாய் சொல்லிடு. தம்பி அடித்தாச்சு. டின்னர் 100 புள்ளி மிச்சத்தோடு தான் முடிச்சிருக்காப்புல. கட் பண்ணிடுவோமா? எதை அமுக்கணும்? சும்மா நீ சொன்னால் தான் அமுக்க முடியும். அதே கட்டாயிடுமா?